2024ஆம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டை வரவேற்க புதுச்சேரிக்கு சுற்றுலா பயணிகள் குவிந்து வருகின்றனர். அது பற்றி விவரிக்கிறது இந்த தொகுப்பு. எதிர்வரும் 2024ஆம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டை கொண்டாடி வரவேற்க புதுச்சேரிக்கு சுற்றுலா பயணிகள் குவிந்த வண்ணம் உள்ளனர். கடற்கரை சாலையில் இந்த வருடம் புத்தாண்டை கொண்டாட சுமார் 2 லட்சம் சுற்றுலா பயணிகள் வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுவதாக சுற்றுலாத்துறை சார்பில் தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பையும் வாகன நிறுத்தம் மற்றும் போக்குவரத்தை சரி செய்வதற்கும் பொதுமக்களுக்கு எவ்வித இன்னல்கள் ஏற்படாத வண்ணம் சுற்றுலா பயணிகளுக்கு கூடுதல் வசதிகளை அரசும் காவல்துறையும் இணைந்து ஏற்படுத்தியுள்ளது. முக்கியமான இடங்களில் சுற்றுலா பயணிகளை கவரும் வண்ணம் அலங்கார விளக்குகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. கடற்கரை காந்தி திடல் அருகேயும் டுப்ளை சிலை அருகிலும் 2 இடங்களிலும் சுற்றுலாத்துறை சார்பில் கலை நிகழ்ச்சிகள் நடத்தவும் நள்ளிரவில் வான வேடிக்கைகள் நடத்தவும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பை கருதி சுற்றுலா பயணிகள் முகக்கவசம் அணிய புதுச்சேரி அரசின் சுற்றுலாத்துறை வேண்டுகோள் விடுத்துள்ளது. மேலும் புதுச்சேரியில் 2024 புத்தாண்டை ஒட்டி சுற்றுலா பயணிகளை கவரும் வண்ணம் சிறப்பு ஏற்பாடுகள் தனியார் சார்பிலும் செய்யப்பட்டுள்ளன. நட்சத்திர விடுதிகள் முதல் சிறிய ஹோட்டல்கள் வரை வண்ண மின் ஒளியில் சொலிக்கின்றன. பலரும் கட்டணம் செலுத்தி இரவு நேர கொண்டாட்டத்தில் பங்கேற்க முன்பதிவு செய்து வருகின்றனர். குளிர்கால சூழல் நிலவும் நிலையில் தற்போதே ஏராளமான சுற்றுலா பயணிகள் நிரம்பியுள்ளனர். பல ஹோட்டல்கள் விடுதிகளில் அறைகள் முழுவதும் நிரம்பியுள்ளன. இந்த ஆண்டு அனைத்து ஹோட்டல்களுக்கும் நல்ல வருமானம் கிடைக்கும் என மகிழ்வுடன் ஹோட்டல் உரிமையாளர்கள் தெரிவிக்கின்றனர். இது குறித்து ஹோட்டல் உரிமையாளர் கோபால் கூறுகையில், சுற்றுலா பயணிகளை கவரத்தரம் பாண்டிச்சேரி நாங்களும் அதுக்கேற்ற மாதிரி ஆஃபர்லாம் கொடுத்துருக்கோம். ரூம்ஸ் எங்களுக்கு புக் ஆகிட்டு இருக்கு. ஆஸ் வெல் அஸ் ஆன்லைன் மூலியமாக வந்துட்டு இருக்கு. டைரெக்டாக எங்கிட்ட வரவங்களும் இருக்காங்க. இதை பற்றி ஹோட்டல் மேலாளர் ராஜ் மற்றும் சமையல் நிபுணர் ஜோசப் சேவியர் கூறுகையில், ஒரு புத்தாண்டு 2024 ஒரு சிறப்பான ஒரு புத்தாண்டா எல்லாருக்கும் அமையும். அதுவும் பாண்டிச்சேரியில் சுற்றுலாத்துறையும் கவர்மெண்ட்டும் சிறப்பான ஒரு ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் பாண்டிச்சேரியில் உள்ள அனைத்து ஹோட்டல்களும் சென்ற வருடத்தோட இந்த வருடம் 100% புக்கிங், அதோட அதிகமாகவே ரூம் தேவைப்படுது. எல்லா ஹோட்டலும் 2 மாதத்துக்கு முன்னாடி புக் ஆகிடுச்சு. இப்போ வரும் சுற்றுலா பயணிகளுக்கு பல நாட்டு உணவுகளும் நாங்கள் இந்த டயத்தில் கொடுக்கறதுக்கு எல்லா ஹோட்டலும் தயார் பண்ணியிருக்கிறோம். காம்போ ஆஃபர் பிரியாணிலாம் போட்டிருக்கோம். இன்றைக்கி நம்ம ஒரு மட்டன் பிரியாணி ஆர்டர் பண்ணால் அது கூட லாலிபாப்பு, நெக்ஸ்ட்டு ஒரு ஒயிட் ரைஸ், ரசம், பாயில்டு எக்கு, ஸ்வீட்டு, கோக்கு, 65 இது எல்லாமே ஒரு காம்போ ஆஃபர் மாதிரி நாங்கள் ஆரம்பித்து ஒரு 1 மந்த் தான் நல்லா போயிட்டு இருக்கு. புத்தாண்டு கொண்டாட்டத்தில் எந்த அசம்பாவிதமும் நடைபெறாத வகையில் ஏற்பாட்டாளர்கள் பார்த்து கொள்ள வேண்டும் எனவும் சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்புக்காக நிகழ்ச்சி நடைபெறும் இடத்தில் தீ தடுப்பு சாதனங்கள், மருத்துவருடன் கூடிய ஆம்புலன்ஸ் வசதி, காப்பீடு வசதி செய்து தர வேண்டும் என்றும் அன்லிமிட்டெட் உணவு என கூறிவிட்டு குறைந்த உணவுகளை வழங்கக்கூடாது என்று காவல்துறை அறிவுறுத்தியுள்ளது. அரசின் இந்த விதிமுறைகளை முழுமையாக கடைபிடிக்க வேண்டும். இதை மீறுவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும், இரவு 12 மணிக்கு மேல் மதுபான விருந்துக்கு அனுமதி இல்லை என்றும், அதிகாலை 1 மணிக்கு மேல் நிகழ்ச்சி நடத்துவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என போலீஸ் தரப்பில் அறிவுறுத்தப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. சத்தியம் செய்திகளுக்காக புதுச்சேரி மாவட்ட செய்தியாளர் ஜெயக்குமாருடன் செய்திக்குழு.